ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சமை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் 6th நியூ புக் அண்ட் ஓல்டு புக் இருக்கக்கூடிய மொத்தமாக 3 டேர்ம்ஸ்லேயும் 3+3 6 டேர்ம்ஸ் மொத்தம் வருது இல்லைங்களா? புக்ஸில் 3 இயல் போட்டிங்கன்னா 9 இயல். அப்போது இதில் 9 இயல், அதில் 9 இயல், 18 இயல்களுக்கான இலக்கணத்தையும் தொகுத்து நம்ம மொத்தமாக ஒவ்வொரு டேர்முக்கும் சேர்த்து ஒரே வீடியோவாக 6 வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இருந்து இப்போது புது புக்கில் இருக்கக்கூடிய 9 இயல்கள் இருக்கு இல்லைங்களா? அதில் சேர்த்து ஒரு 50 கொஷின் நான் மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் மாதிரி. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அதுலேயே வீடியோக்கு கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை. முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னது? நமக்கு உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அதுதான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 30 எழுத்துக்கள் கிடைக்கும். ஸோ அப்போ அதுதான் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னது? முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். அது மொத்தமாக எத்தனை வகை இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம்? 10 வகை இருக்குது. அதுதான் என்னென்னது? உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, அடுத்தது குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10 வகையாக படிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள். மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது நமக்கு எது? இலக்கணம். இலக்கணத்தோட டெஃபினேஷனே, விளக்கமே அதுதான். மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை புரிவது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அடுத்து நாலாவது கொஷின் பாருங்கள். உயிரெழுத்துக்கள் பிறக்கும் முறைகளில் இல்லாதது எது? உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்கும் நம்ம படிச்சிருக்கோம்? வாயை திறத்தல், அடுத்து உதட்டை குவித்தல், அதுவும் கரெக்டு. உதட்டை விரித்தல், இதெல்லாம் நம்ம சொல்லி பார்க்கலாம். அ ஆ அப்படின்னா வாயை நம்ம திறக்கிறோம். உ ஊ அப்படிங்கிறது உதடுகளை குவித்தல். அடுத்து ஏ ஏ அப்படிங்கிறது உதட்டை விரித்தல், அதெல்லாம் அடங்கும். அப்போது இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் இல்லாதது. தலையை அசைத்தல் அப்படிங்கிறது தான் இல்லாதது. அடுத்து உயிரெழுத்துக்களின் வகைகள். உயிரெழுத்துக்கள் வகைகள் எப்படி பிரிக்கிறாங்க? குறில், நெடில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2ஆக பிரிக்கிறோம் இல்லைங்களா? குறியில் 5 எழுத்துக்கள், நெடிலில் 7 எழுத்துக்கள். ஸோ அப்போ உயிரெழுத்துக்களின் வகைகள்னு கேட்டாங்கன்னா 2. அடுத்து மெய்யெழுத்துக்களின் வகைகள். மெய்யெழுத்துக்களை நம்ம 3ஆக பிரிப்போம் இல்லைங்களா? என்ன பிரிப்போம்? வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிப்போம். இது என்னது? க, ச, ட, த, ப, ர. கசட, தபர. இதே மாதிரி ஞா, 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 ந, ம, ந. இது மெல்லினம். இடையினத்துக்கு ய, ர, ல, வ, ல, ல. அடுத்தது. சரிங்களா? இவ்வளோதான். மொத்தமாக 18 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். அடுத்து நெடில் எழுத்துக்களை ஒலிக்க அளவும் காலும் அளவு அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போது அதாவது ஒரு எழுத்துக்களை உச்சரிக்கும் போது அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த டைம் தான் மாத்திரை. எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு தான் மாத்திரை. அந்த மாத்திரைங்கிறது அதாவது கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் நெடில் எழுத்துக்கள், அதாவது ஆ, ஈ, இந்த மாதிரி எழுத்துக்களை ஒலிக்க ஆக காலும் பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. அடுத்தது பாருங்கள். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். கபிலர் என்ற சொல்லின் மாத்திரை அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது காங்கிறது ஒரு குறில் எழுத்து, அடுத்து பி அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து, லாங்கிறது ஒரு குறில் எழுத்து, இது ஒரு மெய் எழுத்து. இப்போது காக்கு ஒரு மாத்திரை, ஏன்னா அது ஒரு குறில் எழுத்து. பிங்கிறது ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு அரை மாத்திரை. இப்போ இது 4த்தையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 3/2. ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் 3/2 மாத்திரை. இது 10வது குறள் பாருங்கள், கொஷின் பாருங்கள். ஆயுத எழுத்து இடம்பெறும் 2/2 மாத்திரை அளவுள்ள சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. ஆயுத எழுத்து அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அக்கு இருக்குது இல்லைங்களா? இங்கே இருக்குது. அப்போ இது டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அப்போது அஃது அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க.
உயிரெழுத்துக்கள் 12 மற்றும் மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களே முதல் எழுத்துக்கள் ஆகும். இது சரியா? சரி. இவை மற்ற எழுத்துக்கள் பிறப்பதற்கு மற்றும் இயங்குவதற்கு காரணமாக அமைகின்றன. இதுவும் சரி. அப்போ இதில் என்ன ஆன்சர் வரும்? கூற்று சரி, காரணம் இரண்டும் சரி. அப்போ அதுதான் 11வது கொஷின். அடுத்து 12வது கொஷின் பாருங்க. உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி சரியான கூற்றுக்கள் அப்படின்னு இருக்காங்க. மெய் எழுத்துடன் உயிர் எழுத்து சேர்வதால் உயிர்மெய் எழுத்து தோன்றுகிறது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற ஒரு நன்னூல் விதி கூட நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது சரி. உடல்ங்கிறது மெய் இல்லைங்களா? உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். இப்போ உயிர்மெய் எழுத்து எப்படி இருக்கும்? இக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இது மெய் எழுத்து, இது ஆ. இப்போ இது ரெண்டும் சேர்ந்துன்னா நமக்கு கிடைக்கிறது கா. இப்போ என்ன சொல்றாங்க? உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம், அதாவது சவுண்ட், உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்றாங்க. அப்படியா இருக்கும்? நல்லா யோசிங்க. இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். அப்போ அதில் மெய்யெழுத்தோட ஒலியும் சேர்ந்திருக்கும், உயிரெழுத்தோட ஒலியும் சேர்ந்திருக்கும். அப்போ 2 எழுத்தையும் சேர்ந்து ஒத்திருக்கும். அப்போ இங்கேயே நமக்கு தவறு. அடுத்து பாருங்க. அடுத்து 3வது பாருங்க. உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா? இக்கு கூட்டல் ஆ என்னவா இருந்தது? காவா இருந்தது. அப்போ மெய்யெழுத்தை தான் ஒத்திருக்கு. அப்போ இது சரி. அடுத்து 4வது ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அப்போ இதோட மாத்திரை அளவு எவ்வளவு? 1. இப்போ இதில் வந்து மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை தான் நம்ம சொல்லுவோம், உயிரெழுத்துக்கு தான் ஒரு மாத்திரை. அப்போ இதோட ஒரு மாத்திரை அப்படின்னும் பொழுது உயிரெழுத்து தானே ஒத்திருக்கு. அப்போ இது சரி. அப்போ எது தப்பு? 2 மட்டும் தவறு. அப்போது 1, 3, 4 சரி, 2 தவறு. அந்த 2 தவறுங்கிறத நம்ம சரியாக நம்ம பார்த்துக்கணும். உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் சாரி உயிரெழுத்தை ஒத்திருக்கும் வராமல் உயிர் மற்றும் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு வரணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஆயுத எழுத்தின் வேறு பெயர் அல்லாதது அப்படின்னு இருக்கோம். தனிநிலை, அக்கேனம், முப்புள்ளி அல்லது முப்பார் புள்ளி, இந்த 4மே வந்து ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள். ஸோ ஒற்றெழுத்து அப்படிங்கிறது இதுலேருந்து என்னது? மெய்யெழுத்து தான் நம்ம வந்து ஒற்றெழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போது இதுதான் வந்து அதோட பேர் இல்லாதது. அப்போ இதுதான் ஆன்சர். 13வது கொஷனுக்கு ஒற்றெழுத்து அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து நுட்பமான ஒலிப்பு முறையை உடைய எழுத்து எது? நமக்கு நல்லா தெரியும், ஆயுத எழுத்து. அடுத்து 15வது கொஷின். ஆயுத எழுத்தை பற்றிய தவறான கூற்று. இந்த இடத்துல 3 ட்ரூ வரும். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. அது சரி. தனிநிலை, முப்புள்ளி, முப்பார் புள்ளி என அழைக்கப்படுவது இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். அடுத்து தனித்து இயங்காது, அதுவும் சரி. ஏன்னா அதுக்கு அதான் அடுத்த கூற்று கொடுத்துருக்கோம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு இடையின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று வரும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அஃது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா? அஃது. இப்போது இதை எடுத்துக்கோங்க. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், இப்போ ஆங்கிறது ஒரு குறில் எழுத்து தான், அப்போ அது சரி. தனக்கு பின் ஒரு இடையின உயிர்மெய் எழுத்துன்னு போட்டிருக்கோம். இப்போ இது வந்து தூ அப்படிங்கிறது என்னது? எதில் வரும்? தூங்கிறது இத்து கூட்டல் ஊ இல்லைங்களா? இத்து கூட்டல் ஊ, அதுதான் வந்து தூ. இப்போ இத்துங்கிறது எது? வல்லின உயிர்மெய், வல்லின மெய் இல்லைங்களா? வல்லின மெய் எழுத்து. அப்போது இடையின மெய் எழுத்து அப்படின்னு போட்டிருக்கிறது தவறு. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து இடையின உயிர்மெய் வராது. அப்போ இதுதான் தவறான கூற்று. அடுத்து பாருங்க. மொழியின் முதலில் வரும் எழுத்துக்களில் பொருந்தாதது. இது வந்து மொழி முதல் இறுதி ஆக எழுத்துக்கள் அதெல்லாம் வரும் இல்லைங்களா? அதில் முதலில் வரும் எழுத்துக்களில் பொருந்தாதது. இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னா ஆ டு அவ், இது எல்லாமே மொழியோட முதல், அதாவது மொழின்னா என்னது? சொல்லோட முதல்ல வரும். அடுத்து பாருங்க. க ச த ந ப ம, இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் எல்லா எழுத்துக்களுமே வந்து மொழியோட முதலில் வரும். அடுத்து பாருங்க. மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் சரியான விடை. மெய்யெழுத்து இப்படி இருக்கும் இல்லைங்களா? இது வந்து மொழியோட முதல்ல வராது. ஸோ அப்போ இதுதான் அதுக்கு சரியான விடை. இது பாருங்க. வா வரிசை எழுத்துக்கள், அது 8 எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த 8 எழுத்துக்களும் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த இடத்துல வவ்வுது. சரிங்க. அடுத்து பாருங்க. மொழியின் முதலில் வராத எழுத்துக்கள். இப்போ பாருங்க, உயிரெழுத்துக்கள் வரும். அடுத்து ஆயுத எழுத்து வராது, மெய்யெழுத்துக்கள் வராது, இந்த வரிசை எழுத்துக்களும் மொழியில் முதல்ல வராது. அது நமக்கே தெரியும் இல்லைங்களா? அதில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ உயிரெழுத்துக்கள் வரும். அப்போ இதுதான் வந்து பொருந்தாது அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து பிறமொழி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்க. கடல், யாக்கை, ரம்பம்,
மழலை. இதில் வந்து எது பிறமொழி சொற்கள் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் வராது, யாக்கை வராது, யாக்கைங்கிறது உடல், மழலைங்கிறது குழந்தை, ரம்பம் ரால ஆரம்பிக்கிற மாதிரி எந்த தமிழ் வார்த்தையும் கிடையாது. அப்போ இதுதான் பிறமொழி சொல். அடுத்து பாருங்க, மொழியின் இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறுதியில் எது வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, உயிரெழுத்துக்கள் கண்டிப்பாக வராது, ஆனால் அளபடையில் மட்டும் வரும் இல்லைங்களா? ஸோ அப்போது அது ஓகே தான். அடுத்து ஆயுத எழுத்தும் வராது, அது ஓகே தான். அடுத்து இக்கு இஞ்சி இட்டு இத்து இப்பு இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த 7 எழுத்து ஓட எந்த மெய்யெழுத்துக்களும் வந்து இதில் வராது, இறுதியில் வராது, ஒரு சொல்லோட இறுதியில் வராது. அப்போது இந்த எழுத்து வரும். நோங்கிறது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி, துன்பம் அப்படிங்கிற நம்ம பொருளில் படிச்சிருப்போம். நோ துன்பம் அப்படிங்கிற பொருளில் படிச்சிருப்போம். ஸோ அப்போது அதுதான் இதுக்கு வந்து சரியான விடை. இது வந்து ஒரு இறுதி, அதாவது இறுதினா ஒரே லெட்டர் தானே. ஸோ அப்போ வந்து இறுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து இது வரும். அப்போ இறுதியில் வராத எழுத்துக்களை பொருந்தாதது எது? நோ தான். அடுத்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்காங்க. இப்போது ஞா ஞா ஞே நோ இதெல்லாம் வந்து என்னது? மொழி முதல் எழுத்துக்களா? மொழி முதல் எழுத்துக்கள். அடுத்து யா யா யூ யூ யோ யோ இதெல்லாம் வந்து மொழியில் ஃபஸ்ட், அதாவது சொல்லோட முதல்ல வரும். அப்போ அதுவும் கரெக்டு. அடுத்து உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களில் மொழி இறுதியாக எழுத்துக்கள். இது சரியா? சரிதான். அடுத்து பாருங்க, கே முதல் நே வரை மொழி இறுதி எழுத்துக்கள். இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லோட இறுதியில் கே அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எந்த எழுத்துக்களுமே, எந்த 18 எழுத்துல எந்த எழுத்துமே வந்து ஒரு மொழியோட இறுதியில் வராது. ஸோ அப்போது இதுக்கான சரியான விடை டி. அடுத்து பாருங்க, சரியான இணை எழுத்தோடு பொறுத்துக. இணை எழுத்து நம்ம வந்துட்டோம் சரிங்களா? இணை எழுத்தில் ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம படிச்சிருப்போம். வல்லின மெய்களுக்கும் மெல்லின மெய்களும் தான் வந்து இணை எழுத்துக்கள். இடையினம் மெய்யெழுத்துக்கள் வந்து ஒரே இனம். அதே மாதிரி உயிரெழுத்துக்களில் குரில் நெடிலுக்கும் நெடில் குரிலுக்கும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதனால் ஜஸ்ட் ஒரு ரீவைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வல்லின மெய்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கா சா டா தா பா ர. அதே மாதிரி ஞா ஞா நா, அதுக்கப்புறம் நா மா ந. ஸோ இப்போ இதுக்கு இது இணை எழுத்து, அதுக்கே மாதிரி இதுக்கு இதே எழுத்து. இப்போ இம்முக்கு பக்கத்தில் என்ன இணை எழுத்து வரும்? இம்மு இங்கே இருக்குது, அப்போ பா, அப்போ இங்கே வரும். ஸோ அடுத்து பாருங்கள், இன்னுக்கு எங்கே வரும்? இங்கே இருக்குது. ஸோ அப்போ ரா இங்கே வரும். அடுத்து இங்குக்கு கா இல்லைங்களா, அப்போ இங்கே வரும். அடுத்து இன்னுக்கு இத்து, ஸோ அப்போ இங்கே வரும் 4. இப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சோன்னா 2 4 1 3. அப்போ ஃபஸ்ட் ஒன்னே கரெக்ட். சாரி. அடுத்து இணை எழுத்துக்கள் பற்றிய தவறான கூற்று பார்ப்போம். 6 மெல்லின எழுத்துக்களும் 6 வல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அடுத்து இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம், அதுவும் சரி. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்து, அதுவும் சரிதான். இப்போ தான் நம்ம படித்த ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஐ என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்து, அவ் என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்து நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இங்கே தான் தப்பு இருக்குது. என்ன? ஐக்கு ஈ தான் இணை எழுத்து, அவுக்கு ஊ தான் இணை எழுத்து இல்லைங்களா? அப்போது இந்த கூற்று தான் தப்பு. அப்போ டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து தமிழில் இணை எழுத்து இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஆங்கிறதுக்கு இணை எழுத்து ஆ. அடுத்து அவுக்கு இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஊ தான் இணை எழுத்து. அடுத்து இக்குக்கு இது நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, இக்குக்கு ஞா, இங்கு தான் வந்து இணை எழுத்து. இப்போது அக் அப்படிங்கிற ஆயுத எழுத்துக்கு தான் வந்து இணை எழுத்து கிடையாது தமிழில். அதுதான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 24 மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மெல்லினம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா, என்னது? ஞா ஞா ஞங்கன நமன இது இல்லைங்களா? ஸோ அப்போ இதுக்கான இணை எழுத்துக்கள் என்னென்ன வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதோட இணை எழுத்துக்கள் இல்லாத எழுத்து அப்படின்னு பாருங்க. இப்போ இங்கே ஞா இருக்குது, அதுக்கான இணை எழுத்து வந்திருக்கு. அடுத்து இந்து இருக்குது, அதுக்கான இணை எழுத்து தா வந்திருக்கு.
இதில் பாருங்கள் இம்முக்கு பாவோட இன எழுத்து வந்திருக்கு. இப்போ இந்த கண்ணில் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் இனி எழுத்து இல்லை. அப்போ இதுதான் அதுக்கு சரி. அடுத்து தவறான சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷனு கண்டான். இப்போ இது சரிதான். இன் பக்கத்தில் டா தான் இனி எழுத்து. அடுத்து வென்றான். இந்த இன் பக்கத்தில் என்ன எழுத்தா வரணும்? நம்ம படித்தது படி ரா தான் வரணும். பட் இந்த ரா வந்திருக்கிறதுனால இதுதான் தவறானது. மற்றதையும் பார்த்துக்கோங்க. இன் பக்கத்தில் டா வார்த்தை தான் வருது. அப்போ சரிதான். அப்போ இதுக்கான ஆன்சர் பி தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, பிழையான சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். பிழையான சொற்கள் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தென்றல், இது சரிதான். இன் பக்கத்தில் ரா. கண்டம், இன் பக்கத்தில் டா. நன்றி, அதே மாதிரி இன் பக்கத்தில் ரா. மண்டபம், இந்த இன் பக்கத்தில் டா வராது. ஸோ அப்போ எது வரணும்? 3 சுழி இன் வரணும் இல்லைங்களா? நகரம் வரணும். டன் நகரம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது. ஸோ அப்போ இதுதான் தவறானது. அப்போ இதுதான் கரெக்ட். டி ஆப்ஷன். அடுத்து இணை எழுத்து அமைந்துள்ள சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பக்கம், பச்சை, தக்காளி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இணை எழுத்தே இல்லை. அதுக்கான எழுத்து தான் வருது. இக்கு பக்கத்தில் கா, இச்சு பக்கத்தில் சா, அப்படி தான் வருது. பட் இதில் பாருங்கள், இந்த பக்கத்தில் தாங்கிற இணை எழுத்து வந்திருக்கு. அப்போ இதுதான் இதுக்கு சரியான. அடுத்து 28 பாருங்கள், தமிழில் மொத்தம் உள்ள மயங்கொலி எழுத்துக்கள் எண்ணிக்கை. எத்தனை எழுத்துக்கள் நமக்கு இருக்குது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். 4 எடுத்துக்கிட்டோன்னா 3ண்ணா. அடுத்து ரால 2, அடுத்து லால 3 இல்லைங்களா? ஸோ மொத்தம் அப்போ எத்தனை இருக்குது? 8 இருக்குது. அடுத்து கீழ்கண்டவற்றில் மயங்கொலி எழுத்து இல்லாதது. இது மயங்கொலி எழுத்து, ரா மயங்கொலி எழுத்து, லாங்கிறது மயங்கொலி எழுத்து. அப்போ டா தான் மயங்கொலி எழுத்து இல்லை. அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ. அடுத்து பொறுத்துக. ஸோ எப்படி பொறுத்துன்னு பார்க்கலாம். நா அப்படிங்கிறது எப்படி நமக்கு பிறக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? அப்போது இந்த நா எப்படி பிறக்கும், இந்த நா எப்படி பிறக்கும், அடுத்து 3வது நா எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நா அப்படிங்கிறது எப்படி பிறக்கும் அப்படின்னா, நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ அது எங்கே இருக்குது? நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால். அப்போ இது இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட் ஒன்க்கு வரும். அடுத்தது இந்த நா 2 சுழி நா. 2 சுழி நா எப்படி பிறக்குது? அன்னத்தின் முன்பகுதியை தொடுறதுனால, மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால். இது வந்து நடுப்பகுதியை தொடுவதால் 3 சுழி நா பிறக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முன்பகுதி அப்படிங்கிறதுல இன்னு இருக்குங்களா? ஒரு இன்னு இருக்குது. அப்போது இதுதான் அதுக்கு நம்ம போட்டிருக்கோம். அப்போ நாங்கிறதுல முன் வரணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இதில் நடுப்பகுதியை தொடுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்னுக்கு இனமான இணை எழுத்து எது? டா. அப்போ அந்த டா நடு இருக்கா? அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு வந்து அடிப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. நாவின் நுனி மேல்வாய் பகுதியின் அடிப்பகுதியை தொடுவதால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை அடிக்கோடிடு வருதா? இந்த கோடு வருதுங்களா? அந்த கோடு ஞாபகம் வச்சுன்னா அடிப்பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெரி ஈஸி. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 2, 3, 1. அதுதான் இதுக்கான ஆன்சர். பி ஆன்சர். அடுத்து பாருங்க, பனி சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பனி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பனிக்காலம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? குளிர்ச்சி, அது கரெக்டு. அடுத்து பனி அப்படிங்கிறது வேலை. ஸோ இது கரெக்டு. ஸோ அப்போ பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள், வானம் அப்படிங்கிறது என்னது? நமக்கு தெரியும், ஆகாயம். ஸோ ஆகாயம் 2 இதில் இருக்குது. அடுத்து வானம் அப்படிங்கிறது வெடி. இதுதான் இதுக்கு சரியானது. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி லா எப்படி பிறக்குது அதை வச்சு நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம வந்து பொறுத்து போகிறோம். சரிங்களா? பாருங்கள், லா அப்படிங்கிறது எப்படி பிறக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லா மேல் பற்களின் அடியை தொடுவதால். நாவோட இரு பக்கங்களும் தழித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு இல்லைங்களா? இது. அடுத்து 2வது லா, அதாவது லகரம், பொது லகரம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அது வந்து மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்போ இது. அடுத்து லாங்கிறது வளைந்து வருடுவதால்.
இதுதான் பிறக்குது. அப்போது இது 3. இப்போது நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 3, 1, 2 இதுதான் வரணும். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு டெக்னிக் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அப்போ ஃபஸ்ட்டு லாங்கிறது எப்படி பிறக்கு நம்ம பார்த்துருக்கோம். மேல் பற்கள் அடியை தொடுவதால் அப்படின்னு படிச்சுக்கணும். பல்லில் லா இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் பல் அப்படின்னு வந்ததுன்னா லா பிறக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து லா அப்படிங்கிறது நம்ம சிறப்பு லான்னு சொல்லுவோம். சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இது ரொம்ப அப்படி வருட மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது வந்து வருடுவதால் பிறக்கிறது. இந்த லாங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய லகரம், பொது லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அப்போ இது வந்து மேலெழுத்தின் நடுப்பகுதி. பொதுங்கிறது என்னது? சென்டர் நம்ம இருக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது வந்து நடுப்பகுதி தொடுவதால் வந்து தோன்றும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன டெக்னிக் தான், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விலை, விலை, விலை இதோட பொருள் வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விலைங்கிறது ஒரு பொருளோட மதிப்பு. அடுத்து விலை அப்படிங்கிறது விளைவிக்கிறது, அப்போ உண்டாக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து விலை அப்படிங்கிறது விரும்பு, அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். விலை, பொருளின் மதிப்பு, உண்டாக்குதல், விரும்பு இதுதான் அதுக்கு சரியானது. அடுத்து பாருங்கள் இலை, இலை இலைங்கிறது ஒரு செடியோட உறுப்பு இலை. அடுத்து இலைங்கிறது இலைச்சி போகிறது. இலைங்கிறது நூல் இலை. ஸோ அப்போ அது எங்கே இருக்குது? செடியோட இலை, மெலிந்து போதல், அடுத்து நூல் இலை. அதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 36வது கொஸ்டின் பாருங்கள். கூற்றுக்களை ஆராய்ந்து விடையை எழுதுக. இங்கே பாருங்கள் ரா எப்படி பிறக்குது, ரா எப்படி பிறக்குது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது கூற்றை வந்து நம்ம போட்டலாம். ரா நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் பிறக்கும். ராங்கிறது நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் பிறக்கும். அப்போ எது சரி எது தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இது ரெண்டுமே தவறு. இந்த ராக்கு வந்து இந்த டெஃபனிஷனும் இந்த ராக்கு இந்த டெஃபனிஷனும் வரும். அப்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த ரா வருது அப்படின்னா வருடுதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரா தான் நம்ம ரூ போட முடியும், வருடுதல் அப்படின்னு போட முடியும். அப்போது இதுதான் அதுக்கு சரி. இந்த ரா நுனி மேலனத்தில் மையப்பகுதி. இந்த ரா வந்து இந்த நடுவில் ஒரு மையம் வருது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த மையப்பகுதி அப்படின்னு வந்ததுன்னா இந்த ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து ரெண்டுமே தவறு. கூற்று 1ம் தவறு, கூற்று 2ம் தவறு. அடுத்து பாருங்கள் 37வது கொஸ்டின். சிரம் அப்படிங்கிறது என்னது? நமக்கு நல்லா தெரியும், தலை. அடுத்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பறவை, பறவை பறவைங்கிறது புல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? அடுத்து பறவைங்கிறது கடல். அடுத்து மயங்கொழி பிழையற்ற தொடர் எது? இதில் பார்த்தீங்கன்னா என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இப்போ இது எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒன் தான் சரி. என் வீட்டு தோட்டத்தில் என்னங்கிறது சரி, இந்த இடம் தான். அடுத்து மலர்கள் மனம், நறுமணம் வீசின. இந்த நான் வந்து அகம் அதை குறிக்கிறது இல்லைங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் வாழைப்பழம் உடலுக்கு நல்லது. பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் வாழைப்பழம் உடலுக்கு நல்லது. இந்த லா தான் வரும், மற்றது வராது. 41 பாருங்கள் சுட்டெழுத்துக்கள் வந்துட்டோம். சுட்டெழுத்து இல்லாதது நம்ம சுட்டெழுத்துல பிரீஃப் பார்த்தோன்னா 3 தான் சுட்டெழுத்து. ஆ, இ, உ. இப்போ இது வந்து பயன்பாட்டில் இல்லாதது அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ எது சுட்டெழுத்து இல்லை? இதில் ஏ தான் இல்லை. பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து இப்போ தான் சொன்னோம் உ. அடுத்து அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையே இருப்பதை சுட்டி காட்ட பயன்படும் சுற்றெழுத்து எது? உ. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து அகச்சுட்டுக்கு எடுத்துக்காட்டு. அகச்சுட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சுட்டு எழுத்தை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த மீதி இருக்கிற எழுத்துக்கள் வந்து பொருள் தராது, அதுதான் அகச்சுட்டு. அப்போ எது? இதில் பார்த்தீங்கன்னா ஆவர் நீக்கிட்டாலும் பொருள் இருக்குது, ஈயை நீக்கிட்டாலும் பொருள் இருக்குது, இதுலேயும் பொருள் இருக்குது. அப்போ இதுதான் சரியானது. சேய்மை சுட்டு அப்படிங்கிறது என்னது? எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. சேய்மை சுட்டு இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறத சொல்கிறது அண்மை சுட்டு. பட் இது பார்த்தீங்கன்னா அவ்வீடு அந்த வீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அதுதான் வந்து சேய்மை சுட்டு. இதுதான் சரியான விடை அதுக்கு. அடுத்து ஆ இ மாற்ற பெற்ற அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது என்னது? சுட்டு திரிபு. அதை நம்ம வந்து கடைசியாக ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆ இ அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த மரம், இந்த மரம், இம்மரம், அம்மரம் சொல்கிறதுக்கு பதிலாக சொல்கிறதுனால அது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க. 47வது கொஸ்டின் பாருங்கள். வினா எழுத்து இல்லாதது. வினா எழுத்து வந்து நமக்கு மொத்தமாக தெரியும் 5 எழுத்துக்கள். ஏ, யா, அதுக்கப்புறமா வந்து ஆ, ஓ, ஏ இந்த 5 எழுத்துக்கள் தான். அப்போ இதில் இல்லாதது எது? உ. அடுத்து வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை இப்போ தான் நம்ம வந்து போட்டோம் 5 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 49 மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள். மொழியோட முதல் எது வரும்? யாவும் ஏவும்.
அடுத்து மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எது? கடைசியாக வருது ஆவும் ஓவும். அப்போது இதுதான் ஃபஸ்ட்டுக்கு இல்லைங்களா? அடுத்து யா ஏங்கிறது முதல்ல வருது. அப்போ ரெண்டாவது இது. ஏங்கிறது மொழியில் முதலிலும் இடையிலும் வருது, இறுதியிலும் வருது. அப்போ எப்படி வரும்? 3, 1, 2 இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் கடைசி பாருங்க. அகவினாவிற்கு எடுத்துக்காட்டு. அகவினா எங்கே இருக்குது? அகவினா உள்ளேருந்து கேட்குறது இல்லைங்களா? ஸோ இப்போ இதில் வந்து வினா எழுத்துக்கள் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டாலும் வந்து இதுக்கு பொருள் இருக்குது. பட் இதில் வந்து பொருள் இருக்காது. வினா எழுத்தில் ரிமூவ் பண்ணிட்டோன்னா தூ. ஸோ அப்போ வந்து இதுதான் அதுக்கு வந்து சரியானது. வினா வந்து 2 வகை, அகவினா புறவினா இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 6th இருக்கிற எல்லா டாப்பிக்குமே இதில் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணும்போது இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம வந்து போட்டுகிட்டே இருப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.